இப்ப மாணவர்களோட கல்வி பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விடுமுறை நாள்ல போராடுறீங்க அப்படின்னா, நியாயமான கோரிக்கைக்காக போராடுறவங்கள குண்டுகட்டா அரசு கைது செய்யுது அப்படின்னா, இப்ப உங்க கோரிக்கைகளுக்கு அரசு செவி சாய்க்கல அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அரசு செவி சாய்க்கல இன்னும். ஆனா இதுக்கு மேல எங்களால பொறுக்க முடியாது. பொறுமையா தான் இருந்தோம், அமைதியா தான் கேட்டோம். அரசு சொன்னப்பெல்லாம் அமைதியா போயிட்டு இருந்தோம், அவங்களை நம்பி போயிட்டு இருந்தோம். இப்ப பார்த்தா நீங்க அந்த போராட்ட களத்துக்கு வந்து பாருங்க, குழந்தைங்க பச்சை குழந்தைங்களோட வந்திருக்காங்க. ஏன்னா வீட்டுல கவனிக்கிறதுக்கு யாருமே இல்ல. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதற்கான வேற மாவட்டங்கள்ல 2009க்கு பின்னால் அப்பாயின்மெண்ட் ஆனவங்களுக்கு எல்லாம் வேற மாவட்டங்கள்ல தான் அப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. சோ அவங்களுக்கு அதற்கான அந்த 2 வீடு வாடகை, குழந்தைங்களுடைய மருத்துவ செலவு, இந்த 20,600 வைத்து எதுவும் செய்ய முடியாது. அந்த சிக்கல்கள்ல இருக்கிறவங்களுக்கு இப்ப குழந்தைகளை பாதுகாப்பா ஒரு இடத்துல விட்டுட்டு வரக்கூட முடியாது. கண்டிப்பா இன்னைக்குள்ள உலகத்துல அதுக்கு கூட பே பண்ணணும். சோ குழந்தைங்களோட வந்திருக்காங்க, குழந்தை குட்டிங்களோட வந்து அந்த குழந்தைகளையும் அந்த குழந்தைகளோடு இருக்கிற பெற்றோரையும் தான் இழுத்து காவல்துறை அராஜகமா இழுத்து கொண்டு போறாங்க.